என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆம் தகப்பனே, எங்க வாழ்வில் பாராட்டின தயவும் கிருபையும் பெரிய ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்ம நோக்கி பார்க்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசங்கம் முழுவதும் உம்முடைய ஆளுமைக்கு ஒப்படைக்கிறோம் சாமி, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பதே. இந்த நேரத்தில் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மூன்றாவது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா என்ன? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. பாவங்களிலிருந்து விடுவித்து புதிய மனிதனாக மாறுவது, பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் விடுவித்து புதிய மனிதனாக மாறுவது, புது சிருஷ்டியாக மாறுவது மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற இந்த காரியத்திலே இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலேயே ஒரு மனிதன் வருகிறார். இவரை குறித்து நாம் பார்ப்போம். அவர் பெயர் நிக்கோதேமு. இவர் யூதருக்குள்ளே அதிகாரி. இவர் ஒரு பரிசேயன். பரிசேயன் என்பவர்கள் நியாய பிரமாணத்தை கற்றவர்கள். இவர் ஒரு யூதருக்குள்ளே அதிகாரி நிக்கோதேமு. இவர் ஒரு போதகர். இவர் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வருகிறார். ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் இயேசுவினிடத்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நிக்கோதேமை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமை பார்த்து சொல்கிறார். நிக்கோதேமு நியாய பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர். அவர் ஒரு போதகர், வேத வசனங்களை போதிக்கிறவர். அப்பேற்பட்ட மனிதனை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. நிக்கோதேமு, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அவர் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார். நான் தாயின் வயிற்றில் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதாவது சுத்திகரிக்கப்படுதல்,
நாம அவர் எவ்வளவு பெரிய போதகராய் இருந்தாலும், நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறவராய் இருந்தாலும், அவரிடத்திலும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியாக நிக்கோதேமும் இயேசுவும் ராக்காலத்தில் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் ராக்காலத்தில் வருகிறார் அப்படின்னா, அவர் யூதருக்குள்ளே அதிகாரி. யூதர்கள் பகலிலே வந்தால் இவரை பார்த்துதான் அந்த யூதர்களிடத்தில் இவருக்கு ஒரு பயம். அவருடைய பதவி, அவருடைய அதிகாரம் இதெல்லாம் போய்விடும். அவர்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் யாருக்கும் தெரியாம ரகசியமாய் ராக்காலத்துல இயேசுவிடத்தில் வருவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரிடத்தில் சொல்லும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ராத்திரி நிக்கோதேமு இயேசுவிடத்தில் பேசுகிற அந்த வேலை மறுபடியும் பிறக்கக்கூடிய வேலையாக இருந்தது. ஆண்டவர் பேசின வார்த்தை நிக்கோதேமுவின் இருதயத்தை மாற்றி விட்டது என்று பார்க்கிறோம். எப்படி சொல்கிறேன் என்றால், இது யோவான் 7ஆம் அதிகாரம் 50வது வசனம் 51. யாராவது வாசி. ரகசியமாய் வந்த நிக்கோதேமு, யூதருக்கு பயந்து வந்த நிக்கோதேமு இப்பொழுது அந்த யூதர்கள் இயேசுவை பிடிக்க வகை தேடுகிறார்கள், அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அந்த ஆலோசனை சங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாருக்கு பயந்தாரோ அந்த இடத்துல இயேசுவை சந்தித்த பிறகு நிக்கோதேமு பயமில்லாமல் இயேசுவுக்காக பரிந்து பேசுகிறவராய் மாறிவிட்டார். எதை பற்றி அவர் கவலைப்படல, இயேசுக்காய் பரிந்து பேசுகிறவராக மாறிவிட்டார். ரகசியமாய் வந்த நிக்கோதேமு இப்பொழுது வெளிப்படையாக இயேசுக்காய் பரிந்து பேசுகிறவராக மாறிவிட்டார். அவர் மறுபடி பிறந்து விட்டார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 19:39. இந்த நிக்கோதேமு ரகசியமாய் முதல்ல வந்தான். இப்போ அந்த 4 சுவருக்குள், அந்த ஆலோசனை சங்கத்தில் அந்த 4 சுவருக்குள்ளாக பேசினார். இப்பொழுது இயேசுவின் அந்த சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு அந்த யோசேப்போடு சேர்ந்து இயேசுவின் சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுவதில் இந்த நிக்கோதேமு பங்கு பெற்றார். அவர் கூட இந்த சீசர்கள் இருக்கவில்லை, உறவினர்கள் இருக்கவில்லை. இந்த நிக்கோதேமு இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணும் கடைசி நேரத்தில் கூட இருக்கிறார். வெளிப்படையாக எல்லாருக்கும் இப்ப தெரிகிறது. ஆரம்பத்தில் ரகசியமாய் வந்தார், 4 சுவருக்குள்ளாக பேசினார், கிறிஸ்துவுக்காக பரிந்து பேசினார். இப்பொழுது வெளிப்படையாக இயேசுவுக்காக தன்னையே, தன் பதவி போனா பரவாயில்ல, என்னை அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்கோதேமு மறுபடி பிறந்த இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் வந்தார். நம்ம இயேசுவிடத்தில் வந்தா மட்டும் போதும், நம்முடைய வாழ்க்கை மாறிடும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். இயேசுகிட்ட வந்தார், மனம் மாறினார், மறுபடியும் பிறந்து விட்டார். அவர் ரகசியமாய் வந்தவர் வெளிப்படையாக தன்னை தியாகம் செய்கிற மனிதனாக மாறிவிட்டார். நம்ம நிக்கோதேமு ஒரு போதகர், நியாய பிரமாணங்களின்படி வாழ்கிறவர். அவர் நினைச்சிருப்பாரு அவர் எந்த பாவமும் இல்லை, நம்ம எல்லாம் சரியா இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடி பிறக்க வேண்டும். நம்மையும் பார்த்து நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். நாம நினைப்போம், ஆலயத்துக்கு வருகிறோம், வசனங்களை கேட்கிறோம், தசம பாகம் சரியாக கொடுக்கிறோம், எல்லா ஆலய காரியங்களும் பங்கு கொள்கிறோம், நம்ம சரியா இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மள்டையும் நமக்கு பாவம்னு தெரியாம சில செய்வோம். சில காரியங்கள் நம்மளால விட முடியாம கூட இருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன பாவங்களா இருந்தாலும் சரி, கோபம், பொறாமை, புறங்கூறுதல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்மளால அதை விட முடியல அப்படின்னா ஆண்டவரிடத்துல மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம், மறுபடியும் பிறக்கிறதுதான் பரிசுத்தம். அதை நம்ம ஆண்டவரத்தில் கேட்டு அந்த சின்ன சின்ன பாவங்களை விட்டு மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். இது பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை பார்க்கிறோம், மோசே. படிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12.
மோசே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், இயேசுவை சந்திப்பது, கர்த்தரை சந்திப்பதற்கு முன் அவர் எபிரேயர் எகிப்தியனை கொலை அடிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருது. கோபம் வந்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். அப்போ எகிப்தியனை இந்த கொல்லக்கூடிய அளவு அவருக்கு கோபம், அப்படி ஒரு கோபம் அவருக்கு வந்துருச்சு. கொலை செய்து விட்டான். அது தெரிந்து அவங்க மாமா வீட்டுக்கு போய் ஆடு மேய்க்கிறார். ஓடை பர்வதத்துல முச்செடி எரிந்து அதை கிட்ட போய் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவன் கிட்ட வருகிறதை கண்டு அவனோட பேசுகிறார். இந்த சம்பவம் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிற இந்த சம்பவம் நடக்கிறது நமக்கு தெரிந்ததே. இந்த மோசே இவ்வளவு கோபக்காரராக இருந்த மோசே இயேசுவுக்குள் கிறிஸ்துவை பார்த்த பிறகு அவருடைய சுபாவம் எப்படி மாறுகிறது என்றால், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசே ஒருவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கோபக்காரனா இருந்தான், அவ்வளவு கோபம். ஆனால் இயேசுவை கர்த்தரை சந்தித்த பிறகு அவர் எப்படி இருந்தால் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக மாறிவிட்டார். ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, ஆண்டவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறும், உணர்த்தப்படும். நம்ம கோபப்படுவது, புறங்கூறுதல், இந்த மாதிரியான பாவங்கள் உணர்த்தப்படும். நாம் மறுபடி பிறப்போம். இயேசுவிடம் வர வேண்டும். இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இந்த குறைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய குறைகளை, நம்ம பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ நிக்கோதேமு ஒரு ஐஸ்வர்யவான் தான், அவர் மறுபடி பிறந்தார் இயேசுவின் சொல் கேட்டு. இதே ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுவார் பாத்தீங்களா, நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21, 22. இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் ஏசு என்ன சொல்றாரு, உனக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்றாரு. அவருக்கு மனசு வந்துதா? வரல. ஆனா அவர் எப்பேற்பட்டவர், சிறு வயதிலிருந்து கற்பனைகளை கை கொண்டு வளர்பவர். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது, உன்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்தில் அன்பு உருவாயாக, இந்த கற்பனைகளை கை கொள்கிற ஒரு மனுஷன் இயேசு உன் பணத்தை விற்று தரித்திற்கு கொடுன்னு சொன்ன உடனே அந்த ஐஸ்வர்யனால் கொடுக்க முடியவில்லை, மனதில்லை, மாற முடியவில்லை. இப்போ இவரும் ஐஸ்வர்யவான் தான், நிக்கோதேவும் ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஆனால் அவர் மாறினார், இவர் மாறவில்லை, இது அப்படியே போய்விட்டார். பண ஆசை, இதுவும் ஒரு ஜென்ம சுபாவம். இந்த பண ஆசையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். சில நம்மளுக்கு தெரியாது, சில பாவம், இது பாவம்னே தெரியாம கூட நம்மள்ட்ட இருக்கலாம். ஆனாலும் அது ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது நம் பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம், ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று நம் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருப்பேன், கழுவும் சுத்திகரியும் என்று நம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். எப்படின்னா, நாகமான் குஷ்டரோகம் வந்த பொழுது இந்த தண்ணீர் 7 தடவை முழுகி எழுந்திருக்கும் பொழுது அந்த குஷ்டரோகம் எப்படி மாறியது? அவர் எப்படி மாறினார்? ஒரு சிறு பிள்ளை மேனி போல அவருக்கு மாறிச்சு. அந்த தண்ணீரை முழுகிறது மாதிரி நம் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாம மூழ்கி இருக்கும் பொழுது, கழுவப்படும் பொழுது நம் சிறு பிள்ளையை போல மாறுவோம். சிறு பிள்ளையை போல் மாறினால், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடைபண்ணாதீர்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. நாம் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். கர்த்தர் நிக்கோதேமுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, நம் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். நாம் எத்தனையோ போதனைகளை கேட்கிறோம், வசனங்களை படிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்தில் மாற்ற வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரிடம் ஏதாவது இருக்கும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க? பரிசுத்தம். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். இதுதான் நம்ம ஆண்டவருக்கு, நம்ம ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். நாம் மட்டும் வந்தா பத்தாது, நம்ம குடும்பத்தினரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்காகவும் நம்
பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த நிக்கோதேமியுடன் சரியான மனம் திரும்புதல் இருந்தது. இந்த மோசே கோபக்காரராய் இருந்தார். இயேசுக்குள் வந்த பிறகு, இயேசுவின் வழிநடத்தல் கிடைத்த பிறகு சாந்த குணம் உள்ளவனாய் மாறினார். சகேயு பார்க்கும் பொழுது கூட சகேயு எவ்வளவு பெரிய பாவம் செய்தார், ஏமாற்றுக்காரன் தான். ஆனாலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்தார். இயேசுவிடம் வந்தார், பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருந்தது. வந்தார், இயேசுவை அத்திமரத்தில் ஏறி பார்த்தார். இயேசு கிட்ட வந்து சகையவே கீழே இறங்கிவான்னு சொல்றாரு. சகையை இறங்கி வரும் பொழுதே பாவமும் இறங்கிருச்சு. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதே பாவம் இறங்கிருச்சு. இயேசுவை பார்த்த உடனே இயேசு சொன்னாரா, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கிற, இதெல்லாம் நீ மாத்துன்னு இயேசு சொன்னாரா? சொல்ல. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்த உடனே அவனாகவே மனம் மாறுகிறான். இயேசுவிடம் வந்தால் நிச்சயம் மனமாற்றம் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட வந்து அவன் வீட்டுக்கே அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவரிடம் வர வேண்டும், நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தவச நாட்களிலே ஆண்டவரே இடத்தில் இருக்கிறதான இந்த பாவங்கள், அக்கிரமங்கள், மிக பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்கு கிருபை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.